ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம பூண்டு பொடி சுவையாக எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். நான் செய்கிற முறையில் நீங்கள் பூண்டு பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு பொடி செய்து வச்சுக்கிட்டா போதுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். சீக்கிரம் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா 1 மாதம் கூட கெடாமல் இருக்குங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த பூண்டு பொடி பார்த்திங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, ரொட்டி, இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். பூண்டு பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் பொடியாக செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பூண்டு சேர்த்த மாதிரி அந்த ஃப்ளேவர் கூட அதிகம் தெரியாதுங்க. நல்லா நம்ம எண்ணெயில் வறுத்துட்டு செய்ய போகிறோம் இந்த பூண்டு பொடி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூண்டு பொடி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான பூண்டு பொடியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொடி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் 100 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு நாட்டு பூண்டு பல்லாக சேர்த்துதுக்குங்க. நல்ல சுவையாக இருக்கும் பூண்டு பொடி. பூண்டு பற்களை ஒன்றும் பாதியமாக இது போல் தட்டிட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் சீக்கிரம் நல்லா பொரிஞ்சு வருங்க. இப்போ தோலை நீக்கிட்டு தாங்க பூண்டை நான் வறுத்தெடுக்கிறேன். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் போல் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பூண்டு பொடி இந்த கலர் பூண்டு மாறின மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளெல்லாம் வேகாத மாதிரி இருக்குங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனதும் எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க. சூடு ஆற பூண்டு நல்லா மொறுன்னு ஆகிடுங்க. இப்போ மீத இருக்க எண்ணெயிலே 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்க்குறேன். நான் கருப்பு உளுந்து சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்துக்குங்க. ஆனால் கருப்பு உளுந்து சேர்த்து செய்யும்போது பொடி நல்ல சுவையாகவும் இருக்கும். நமக்கு அதிக சத்துக்களும் கிடைக்கும். இது நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். தேங்காய் துருவலி நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயினுடைய ஈரப்பதெல்லாம் போனதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். அதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா சுத்தப்படுத்திட்டு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ கருவேப்பிலையை நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய்லாம் சேர்க்கலைங்க. இதே கடாயில் வரமிளகாய் 10 சேர்த்துருக்கு. இது நல்ல காரமாக இருக்கும். காரம் ஜாஸ்தி சாப்பிடுங்க 10 மிளகாய் சேர்த்துக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு 3-4 மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாவை நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சுங்க மொறுன்னு. இப்போ இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க. இப்போ ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் பூண்டை தேங்காவை சேர்க்காதீங்க. அது எண்ணெய் பிசுறு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் ரொம்ப பூண்டு பொடி அரைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி சட்னி மாதிரி ஆகிடும். அந்த பூண்டையும் தேங்காவையும் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் கருவேப்பிலையும் நம்ம உளுத்தம்பருப்பையும் மிளகாய், இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதை மட்டும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய்லாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம தேங்காவையும் பூண்டு பற்களையும் சேர்த்து பல்ஸ் மோடில் விட்டு கொஞ்சம் குறைப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இது சூடு முழுமையாக ஆறந்தும் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் நம்ம எண்ணெய் சேர்க்காம கூட அப்படியே சாப்பிட்லாங்க. ஈரப்பதமாகவே இருக்கும் நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்ததுனால. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் கூட விட்டு சாப்பிடுங்க. சுட இட்லியோட இந்த பூண்டு பொடி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருந்ததுங்க. சப்பாத்தி, ரொட்டி, சுட சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்லாங்க. இந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க. பூண்டு பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட பொடியாக செய்து கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சைடிஷ் வீடியோவை பூண்டு பொடியை நீங்களும் பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.